இப்போது கவிதா அவர்கள் உரையாற்றுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரறிவாளனுக்கு விதிக்கப்பட்ட இந்த தண்டனையில் முக்கிய பங்கு வகித்த ஒரு துறையின் பிரதிநிதியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்பது என்னை குற்ற உணர்வுக்கு ஆளாக்குகிறது. அந்த குற்ற உணர்வை பதிவு செய்து எனது பேச்சை தொடர்கிறேன். தூக்கு கொட்டடியிலிருந்து ஒரு முறையீட்டு மடல் என்கிற இந்த நூல் 2005 வெளியாகி இருக்கிறது. 5 வருடங்கள் கழித்து ஏன் ஒரு அறிமுக கூட்டம் என்று எனது அலுவலக நண்பர்கள் பலர் கேட்டார்கள். இந்த நூலை எத்தனை முறை அறிமுகம் செய்தாலும் தரும். சில உண்மைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னும் எட்ட வேண்டிய காதுகளை அவை எட்ட முடியாததால் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. 2005 ஒரு முறையீடு செய்கிறார் பேரறிவாளன். அதற்கு இன்னும் கூட பதில் கிடைக்காத நிலையில் 2008 தயவு செய்து என்னை தூக்கிலிடுங்கள் என்று கோருகிறார். இந்நிலைக்கு பின்னரும் எமக்கு விடுதலை கிட்டவில்லையானால் இனி எப்போதுமே அது நிகழப்போவதில்லை. வாழ்வோ சாவோ, ஒளியோ இருளோ, இன்பமோ துன்பமோ தற்போதே உறுதி செய்யப்பட்டாக வேண்டும். அல்லது இன மொழி பற்றுக்காக ஒரு குற்றமற்ற இளைஞன் கொல்லப்பட்டான் என்று வரலாறு குறிக்கட்டும் என்கிறார். மனசாட்சியை உலுக்கும் இந்த உருக்கமான வேண்டுகோளுக்கும் நாம் இன்று வரை மௌனத்தையே பதிலாக தந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆட்சியாளர்களை பற்றி மட்டுமோ பேரறிவாளனின் மேல்முறையீட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பற்றி மட்டுமோ இங்கு பேசவில்லை. பேரறிவாளனின் முறையீடுகளுக்கு இந்த சமூகத்தில் என்ன விதமான எதிர்வினைகள் இருந்தன? மரணத்தின் வாயில் நிற்கும் மனிதன் நான் உண்மை தோற்றுவிடக் கூடாது என்று விரும்புகிறேன் என்று உண்மைக்காக வாதாடிய ஒரு மனிதன் குறித்து இந்த சமூகம் என்ன விதமான அக்கறைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது? மனித உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுக்கும் தோழர் தியாகு போன்ற ஒரு சிலரின் போராட்டங்கள் 1999 பேரறிவாளனின் சொந்த ஊரில் நடந்த கடையடைப்பு, இது தாண்டி நாம் என்ன செய்துவிட்டோம்? பேரறிவாளனுக்காக பேச வேண்டிய கடமை அவரது சொந்த ஊரான ஜோலார்பேட்டை மக்களுக்கு மட்டுமா இருக்கிறது? நாம் வாழ்த்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் இப்படி மறத்து போனதற்கு என்ன காரணம்? Our lives begin to end the day we become silent about things that matter என்று மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்கிறார். பொருட்படுத்த வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் எப்போது பேசுவதை, நாம் எப்போது மௌனம் காக்க தொடங்குகிறோமோ அன்றிலிருந்து நமது வாழ்வு முடிய தொடங்குகிறது. பேரறிவாளனுக்கு சமூகம் மாற்றிக்கொண்டிருக்கும் எதிர்வினைகளை பார்க்கும் போது நமது சமூகம் அதன் மனசாட்சியின் துடிப்பை நிறுத்திக் கொள்ள தொடங்கிவிட்டதோ என்று தோன்றுகிறது. முத்துக்குமாரின் தியாகம் மீனடிக்கப்பட்டது போல பேரறிவாளனின் தியாகமும் மீனடிக்கப்படும் ஆபத்தில் இருக்கிறது. தியாகம் என்பது உயிர் தியாகம் மட்டுமல்ல, பேரறிவாளன் சிறையில் கழித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் உண்மைக்காக அவர் செய்யும் தியாகம், நீதி செய்து கொள்ளும் சமரசம். இளமையில் வறுமை கொடிது என்று அவையார் சொன்னார். அற்புதம் அம்மாள் சொல்வார், இளமையில் சிறை எவ்வளவு கொடியது என்று. 19 வயது சிறை சென்று கடந்த 20 வருடங்களாக தனது இளமை காலத்தை சிறையில் கழித்து, சிறையின் அடர்ந்த இருள் பக்கங்களுக்குள் கழித்து, இன்று இளமை முடிந்து மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கும் போதும் தனக்காக அல்ல, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் சிறு வெளிச்சம் தேடிக்கொண்டிருக்கும் பேரறிவாளனுக்கு, அவருக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அநீதிக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மரண தண்டனை நமது சட்ட புத்தகங்களில் சுமந்து கொண்டிருக்க போகும் நாகரிகமற்ற சமூகமாக நாம் இருக்க போகிறோம்? நீதிமன்றம் விதிக்கின்ற தண்டனையால் ஒரு மனித உயிர் பறிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அதிகாலையிலும் மனித உரிமையின் கொடி அரை கம்பத்தில் பறக்கிறது என்கிறார் நீதியரசர் V.R. கிருஷ்ணய்யர். தியாகோ, பிரிட்டோ எல்லாரும் சொன்னாங்க, மரண தண்டனை சட்ட புத்தகங்களிலும் செயல் வடிவங்களிலும் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கும் மிக சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, அமெரிக்காவும் ஒன்று. அமெரிக்கால ஒரு சில மாநிலங்கள்ல மரண தண்டனையை ஒழித்து கட்டியிருக்கிறார்கள்.
ஆனால் என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றவாளிகளில் அமெரிக்காவில் 90% பேர் தங்களுக்கென்று ஒரு வழக்கறிஞர்கள் கூட வைத்துக் கொள்ள முடியாத ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவில் மரண தண்டனை அல்லாத மாநிலங்களை விட மரண தண்டனை அமலில் உள்ள மாநிலங்களில் கொலை குற்றங்கள் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்கின்றன. மரண தண்டனை பற்றி இது மாதிரியான தரவுகளை இந்தியாவின் சூழலுக்கு பொருத்தி பார்த்து இந்த புத்தகத்தில் தனது பதிப்புரையில் திரு மோகன் அவர்கள் மரண தண்டனை விதிப்பதில் உள்ள குறைபாடுகளை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். மரண தண்டனைக்கும் கருணை மனுக்களுக்கும் இடையிலான அரசியல் மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கிறது. சமீபத்தில் மரண தண்டனைக்கு எதிரான கருத்தரங்கு ஒன்றில் பேச வழக்கறிஞரும் மனித உரிமை ஆர்வலருமான நந்திதா ஹக்சர் சென்னை வந்திருந்தார். மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கும் அப்சல் குருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். பாராளுமன்ற தாக்குதலில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட கிலானியின் வழக்கறிஞராகவும் இருந்தவர். அவர் சொன்னார், அப்துல் கலாம் பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு ஓரிரு நாட்கள் இருந்த நிலையில் அவர் அப்துல் கலாமை சந்தித்து அப்சல் குருவின் கருணை மனு பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போது கலாம் சொல்லியிருக்கிறார், கருணை மனு இன்னும் என் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்று. கருணை மனு கலாமின் கைகளுக்கு சேர்ந்து விட்டால் அதை அவர் அங்கீகரிக்கக்கூடும் என்பதாலேயே அந்த மனு அவரின் கைகளுக்கோ அவரது பார்வைக்கோ அனுப்பப்படவில்லை. இதற்கு அரசியல் காரணம் என்று நந்திதா ஹக்சர் சொன்னார். பேரறிவாளனுக்கு ஒரு பேட்டரி என்றால் கிலானிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு தொலைபேசி உரையாடல். காஷ்மீரி மொழியில் அவர் தனது சகோதரருடன் பேசியதை வைத்து அவருக்கு பாராளுமன்ற தாக்குதல்களில் தொடர்பு இருக்கும் என்று முடிவு செய்து புட்டா சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. காஷ்மீரிலிருந்து ஆங்கிலத்திற்கு அந்த தொலைபேசி உரையாடலை மொழிபெயர்த்ததில் பல பிழைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவருடன் சிறிய அளவில் பழக்கம் இருந்ததை தவிர கிலானிக்கு மரண தண்டனை விதிப்பதில் எந்த நியாயமும் இருக்கவில்லை. வேறு காரணங்கள் இல்லை. மரண தண்டனை எப்படி விதிச்சாலும் நியாயம் இல்ல, வேறு காரணங்கள் இல்லை. 2002 மரண தண்டனை விதிக்கப்பட்ட கிலானி அவர் மீதான குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படாத நிலையில் 2003 அக்டோபரில் விடுதலை செய்யப்படுகிறார். கிலானிக்கு ஆதரவாக பல மனித உரிமை அமைப்புகளும் அவர் தில்லி பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்த காரணத்தினால் பல ஆசிரியர் அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் போராடின. தனக்கு ஆதரவாக போராடியவர்களுக்கு எழுதிய மடல் ஒன்றில் கிலானி இப்படி குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு தனி மனிதனுக்காக போராடவில்லை, ஜனநாயகம் மற்றும் நீதி போன்ற விழுமியங்களை காப்பாற்றுவதற்கும் அவை நிலை பெறுவதற்கும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இது கிலானி சொன்னது. பேரறிவாளனுக்கு இது 100% பொருந்தும். இங்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது பேரறிவாளன் என்ற ஒரு தனி மனிதன் பற்றி அல்ல, அவருக்கு விதித்த தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, உண்மையும் நீதியும் வெல்ல வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். பேரறிவாளன் சொல்வது போல அவருடைய முறையீடு உயிர் பிச்சை கோரி அல்ல, மறுக்கப்பட்ட நீதியை கோரி. மரண தண்டனை விதிப்பது நாகரிகமற்றது. குற்றமற்றவருக்கு மரண தண்டனை விதிப்பதை என்னவென்று சொல்வது? அதை பார்த்தும் ஒரு சமூகம் சும்மா இருக்கும் என்றால் அது செத்த சமூகமாகவே இருக்க முடியும். பேரறிவாளனின் நிலை குறித்து தொடர் தியாகவும் இன்னும் சிலரும் தொடர்ந்து பேசியும் செயல்பட்டும் வருகிறார்கள். நீதியின் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட ஒரு சாதாரண பிரஜை என்ற முறையில் நீதி வெல்ல வேண்டும் என்று தொடர்ந்து போராடும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேரறிவாளனுக்கு தொடர்ந்து மறுக்கப்படும் நீதி குறித்த விவாதங்களை தேசிய அளவில் எடுத்து சென்று உரிய சமூக எதிர்வினைகளை ஏற்படுத்த தொடர் தியாகு அவரது அமைப்பு மூலமாக தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கிறேன். இறுதியாக பாப்பிலான் என்கிற ஒரு புத்தகத்தின் மீது உங்களது கவனத்தை கொண்டு சென்று முடித்துக் கொள்கிறேன். தமிழில் பட்டாம்பூச்சி என்ற பெயரில் ராக்கி ரங்கராஜன் மொழிபெயர்ப்பில் இந்த புத்தகம் வெளிவந்தது, நீங்கள் படித்திருப்பீர்கள். கொலை செய்ததாக தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சுமார் 14 ஆண்டுகள் சிறையில் கழித்த ஹென்றி ஷாரியரின் சுயசரிதை அது. சிறை அனுபவங்களை, அவர் சந்தித்த கொடுமைகளை, ஷாரியரின் சுதந்திர வேட்கையை கண்களில் நீர் வரவழைக்கும் வண்ணம் படம் பிடித்து காட்டும் பட்டாம்பூச்சி உலக இலக்கியங்களில் உன்னதமான ஒரு இலக்கியமாக கொண்டாடப்படுகிறது. பேரறிவாளன் எழுதிய
தூக்கு கொட்டடியிலிருந்து ஒரு மேல்முறையீட்டு மடல் என்ற புத்தகத்தை படிக்கும் போதும் சரி, அவரது பிற கட்டுரைகளை படிக்கும் போதும் சரி, அவர் சிறையிலிருந்து மீண்ட பிறகு பட்டாம்பூச்சி போன்ற ஒரு உன்னதமான இலக்கியத்தை படைப்பார் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து தமிழ் முழக்கம் ஷாகுல் அமீத் பேசுவார். அதற்கு பிறகு பேராசிரியர் சரஸ்வதி பேசியதற்கு பிறகு பாரிவேந்தன், பிறகு ஜெகமோகன் சிங் பேச வேண்டும். அந்த நேரத்தை நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். இடையில் ஓரிரு அறிவிப்புகள். இன்றைக்கு நாம் தமிழர் எழுவர் விடுதலை குரல் என்பதை தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அமைப்பாக அதை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாவற்றையும் கொடுத்து சென்றால் நாம் இது குறித்து அடுத்து கலந்தாய்வு செய்து இந்த பணியை விரைவாக செய்வதற்கு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக, ஜெகமோகன் அவர்கள் நாளைக்கும் சென்னையில் தான் இருக்கிறார். அவருடைய பயண திட்டத்தை இறுதியாக்க முடியாததால் இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கோ மற்றதற்கோ நாம் ஒழுங்கு செய்ய முடியவில்லை. ஆனால் நாளை அக்கறை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் அவரோடு ஒரு கலந்துரையாடல், இந்த ஒரு செய்தி தொடர்பாக மட்டுமல்ல, பஞ்சாப், காஷ்மீர் மற்ற எது குறித்து வேண்டுமானால் அவரோடு நாம் பேசலாம். அவருடைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய கருத்தை அவருக்கு சொல்லலாம். அப்படி ஒரு கருத்தாடலுக்கு, ஒரு கலந்துரையாடலுக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான இடம், நேரம் அதை இன்னும் முடிவு செய்ய முடியல. ஏன்னா அவருடைய பயண திட்டம் மீண்டும் ஒருவேளை நாளை மாலை புறப்படலாமா என்ற மாதிரி இருக்கிறது. அப்படி இருந்தால் நாளை காலையில் வைத்துக் கொள்ளலாம். நாளை மறுநாள் தான் இப்போதுள்ளபடி அவர் புறப்படுகிறார். அப்படி இருந்தால் நாளை மாலையில் வைத்துக் கொள்ளலாம். எனவே அந்த இடம், நேரம் மற்றவற்றை முடிவு செய்ய வேண்டும். யாருக்கு உங்களுக்கு அக்கறை இருக்கிறதோ அவர்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துண்டறி